நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/1/2026க்கான ராசி பலன்கள். 29/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி, ஜனவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 12:45 மற்றும் 1:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று பிற்பகல் 12:17 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:57 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று காலை 6 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:57 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இன்று வெளியூரிலிருந்து நல்ல சுப செய்திகள் வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். புதிய முயற்சிகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போராட்டப்படுவீர்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்கும். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெற முடியுங்க. வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார்கள். காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியும். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். என்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிஞ்ச அளவு முயற்சி மட்டும் பண்ண வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடையினை வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு கூடுதல் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத செலவுகளை தயவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டாம். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்நிலை வேகம் இருக்கட்டும். பரடி. இன்று புதிய முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்புடன் இன்று செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக மேம்படுத்துவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்லதொரு அனுகூலம் ஏற்படக்கூடுங்க. அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். என்ற விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையினால் வீட்டில் கூதுகளும் பிறக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நீங்கள் கேட்காமலேயே எல்லாம் வந்து சேரக்கூடும். அரசு ஊழியர்கள் நினைத்தபடி மாறுதலை அடைய கொடுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். இதுவரை சகோதரர்கள் மத்தியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் கூட மீண்டும் வேலையில் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு பேச்சு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் குழப்பம் அடைய கூடுங்க. பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். இல்லத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு.
காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சுலபமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க என்று படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படிப்பு தவிர வேறு எதிலும் சிந்தனை செல்ல வேண்டாம். செய்யும் காரியங்களை நிதானமாக செய்யுங்கள், அது போதும். அக்கறையுடன் இருக்க பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தன லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உறவினர் வகையில் இன்று நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீர்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் இருக்கட்டும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும் என்று நீங்க காரியங்கள அனுகூலம் உண்டாகும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க என்று பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசு ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் சிரமத்தை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். ரோகிணி. கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதலாக பணவரம் இன்று கிடைக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும் என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வரக்கூடிய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கின்றது. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். சில பணிகள் தாமதமாக நடைபெறுமே தவிர பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது. நிதானமான வெளிப்பாடு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி புதிய ஒப்பந்தம் போடுவார்கள். எது எப்படியோ எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள் என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாகருக்கு கொடுங்க. முடிவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். என்ற காதல் குழப்பத்தையே கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி நிலையை அடையுங்கள். காதலுக்காக எப்போதும் போலவே பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு தடபுடலான முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் நினைத்தபடி வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற விடாமுயற்சிக்கு வித்தீரும் இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று போடக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும்.
லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. என்ற மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை என்று எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுலபமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். பேச்சாற்றலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிரமம் இல்லாமல் வரக்கூடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யாரையும் எந்த அளவிலும் நீங்க கஷ்டப்படுத்த மாட்டீர்கள். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள் திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். விற்பனையும் உங்களுக்கு லாபமும் கூடுதலாகவே கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடித தொடர்புகளில் நல்ல தகவல் வந்து சேருங்க. புதிய முயற்சிகளை தாமதித்து செய்ய வேண்டும். இப்போதைக்கு செய்ய வேண்டாம். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். அவசரம் காட்டாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். நஷ்டத்தை எப்படியும் தவிர்த்து விடுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். முன் விஷயங்கள்ல நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அதேபோல் கணிதம் தொடர்பான பாடத்திட்டத்தை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று போட்டி எதிலும் முன்னேறி செல்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தன லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நினைத்தபடி வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பூசம் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. ஆயில்யம் என் மனதிற்குள் சந்தோஷம் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கடித தொடர்புகளில் வெற்றி ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். அவசரம் காட்டாமல் எதிலும் ஈடுபட வேண்டும். சின்ன சின்ன நஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும். திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். செய்யும் காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் நல்லதொரு செய்திகள் கிடைக்க கொடுங்க. காரியங்களை கூட உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். பணிகளை நீங்க உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் மற்றவர்கள் அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள். உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செல்லும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கட்டுப்பாடான உணவு பழக்கத்தை மேற்கொள்வீர்கள். மருத்துவ செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழிலதிபர்கள் சந்தையில் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்று தொழிலில் பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியும். என்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். என்ன ஒன்று குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள்.
பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை கொண்டு வர வேண்டும். பிடிவாதத்தை நீங்க தளர்த்தி கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் சாதிக்க பிறந்தவர்களாக காணப்படுவீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடு செய்ய வேண்டாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். மற்றொரு விஷயங்கள் தயிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த நல்லது கண்டிப்பாக நடக்கும். சிலருக்கு புதிய ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். என்று நீங்க சொந்த பந்தங்கள் வருகை கூடும் நாளிடையே சொல்ல முடியுங்க. பூரம். இன்று சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். வழக்கமான பணிகளை நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பகை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்குகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. உத்திரம். திட்டமிட்டபடி காரியங்களை வெற்றி இருக்கும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். திடீரென குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் சரிவர புரிந்து கொண்டு மேற்கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்வது நல்லது. என்று நீங்க யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி இருக்குங்க. இன்று மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் இன்று கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை அணிகளும் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீடு கட்டும் முயற்சி வெற்றி கொடுக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் துரிதமாக செயல்படுத்துவீர்கள். லாபம் கூடுதலாக கிடைக்க கொடுங்க. உங்கள் முயற்சிக்கேற்ற வரவை பெறுவீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகி செல்லக்கூடும். வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். உங்களை பிரிந்து சென்ற சொந்தம் திடீரென வந்து சேரக்கூடுங்க. தொலைதூர தகவல்கள் மனதை மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். இன்று பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். இன்று பொருள் வரவுக்கு இடம் உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனம் எதிலும் எடுத்துக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயத்தில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. அரசாங்க வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு
பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று பூர்வீக சொத்துக்கள்ல உள்ள விலங்குகள் விலகி செல்லக்கூடும். தொலைதூர தகவல்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சித்திரை பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலன் காத்திருக்கின்றது. இன்று திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சுப செலவுகள் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அரசாங்க வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் கிடைக்குங்க. அது மட்டுமில்லை, எதிர்பார்த்த பணம் கையில் வருவதனால் சில திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்லதொரு சூழல் உருவாகக்கூடும். பணி சுமை ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. இன்று தொழில விற்பனை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மரியாதை நிமித்தமாக இன்று சில பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில நபர்களுக்காக சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உயர் பதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும், பொறுமை இருக்கட்டும். தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்தபடி மாற்றங்களை உருவாக்கம் செய்து கொள்வீர்கள். வியாபார போட்டிகள் விளைந்து செல்லக்கூடுங்க. இன்று விற்பனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு என்று மனசுக்குள் தைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாற்றங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வருங்க. சில திட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடும். சுவாதி பணப்புழக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதே போல் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. எது எப்படியோ உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தால் சரிதாங்க. நினைத்தபடி எல்லாம் நடக்கும். மாற்றங்கள் கைகூடும். இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். விசாகம் மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக இருக்கும். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். போட்டி விற்பனையாளர்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொழிலும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் ஆர்வம் ஏற்படக்கூடும். எடுக்கும் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளின் பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கைகூடும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. எல்லோராலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்து முடியும் என்று நினைத்த காரியம் திடீரென நல்ல முடிவுக்கு வரக்கூடும். முக்கியமான காரியம் சாதகமாகவே இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து வந்த
கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். இந்த நாளை மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள். மாணவர்களுக்கு இன்று சந்தோஷம் மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, பெற்றோர் சொல் பேச்சு மட்டும் கேட்டு நடக்க வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக போராடுவீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி இருக்குங்க. கடந்த கால விஷயங்கள் நீங்க தெளிவுடன் இருக்க வேண்டும். கூடுதலாக ஒழிக்க வேண்டியிருக்குங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். லட்சியங்களும் கை கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக போராடுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு காண்பீர்கள். நடப்பவையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மட்டுமே மிக சிறப்பு. மனப்பதட்டம் துளி கூட வேண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, யதார்த்தமான செயல்பாடுகளை வச்சு கொடுக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். போராட்டமான வாழ்க்கைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். வீண் விரையம் மட்டும் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள். பெண்கள் இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டது சரியாகும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க. அது மட்டுமில்லை, யோசித்து எதையும் செய்யுங்கள். நிதானம் இருந்தால் பெண்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனிப்புடனும் நடந்து கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு திட்டமிட்டதை விட மிக சிறப்பாகவே செல்லும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் நீங்கள் தான் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை பொறுமை இருப்பது ரொம்ப சிறப்புங்க. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக பெறுவீர்கள். மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று லட்சிய நோக்குடனும் செயல்படுவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்கள் மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வச்சிருக்குங்க.
பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் கூடுதல் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று மன பதட்டமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. கூடுமான வரை எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போராட்டம் நல்லவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று நீங்க மன பதட்டப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. உத்திராடம் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்ளுங்கள். இன்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று நல்ல பண்பும் நல்ல குணமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. புதியவரின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதனால் மகிழ்ச்சியும் அடையக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. அலுவலகத்தில் பணி சுமை இன்று ஏற்படக்கூடும். அலட்டிக் கொள்ளாமல் எதையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சு திறமையும் வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று முயற்சியின் பேரில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் சிரமங்களை சரி கட்டி விட முடியுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தருக்க அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று உறவுகளின் வருகை இருக்குங்க. அதனால் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். ஆதாய பண வரவேண்டி ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்துவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. திருவோணம் திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். சிரமங்களை இன்று நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது கண்டிப்பாக சிறப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம் நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொருளாதார சீர்கேடுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பணவரவை பெற்றுக் கொள்வீர்கள். என்ன ஒன்று அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. திடீரென வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செலவுகளை சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். தேவையான பணம் இருப்பதினால் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடுமலாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். செலவை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பாராட்டுகள் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். திடீர் முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி எல்லாம் நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. சரக்குகள் இன்று விற்பனையாக கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. புதியவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. சிலர் பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிறப்புகளை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளக்கூடும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. நல்லபடியாக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உத்தியோகம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அவசர முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டாம். செலவுகளை சமாளித்து வெற்றி பெறுவதாக இருக்க கொடுங்க.
எதிர்பார்த்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டப்பற்றிய கொடுக்கும். காரியங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தின் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு யதார்த்தமான சூழல் ஏற்பட கொடுங்க. ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடும். அது மட்டுமில்லை, கல்விக்கான செலவுகளையும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷ தருணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சதயம். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. தடையின்றி தங்கு தடையின்றி எல்லாம் நடைபெற கொடுங்க. முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி. வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இன்று அதிகரிக்கக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர கொடுங்க. எதிர்பார்த்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது மிக நல்லது. தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீரென நீங்க ஏற்படக்கூடிய செலவுகளை மட்டும் சமாளித்து விட வேண்டும். மீனம் ராசினியர்கள். இன்று நடைபெறும் காரியங்களை கண்டு பயப்பட மாட்டீர்கள். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதற்கு ஏற்றாற் போலவே உங்களுடைய மனப்பான்மை இருக்க கொடுங்க. உங்களை பார்த்து அனைவரும் வியக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் கடுமையான சூழ்நிலையினாலும் அதனை சமாளித்து வெற்றி நடைபெற முடியுங்க. உங்களுடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். புதியவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். கோவில் விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பயிற்சிகள் தங்கு தடையின்றி நடைபெற கொடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லபடியாக காரியங்களை நீங்க ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். சரக்குகளை விற்பனை செய்து விடுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிலுவில் உள்ள பணமும் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பெற்றோர்கள் வழியில் இருந்த பகை கண்டிப்பாக நீங்கும். வழக்குகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காதல் குளறுபடியை கொடுத்தாலும் இறுதியிலே தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் காதலுக்காக வேண்டாம். என்று மாணவர்கள் திட்டமிட்டபடி எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இல்லம் தேடி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
உத்திரட்டாத்தி. இந்த அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுக்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ரேவதி. திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தேவையான பணம் இருப்பதினால் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். பணியின் காரணமாக கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது பொறுமையாக பேசுங்கள். திடீர் உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க எப்படியாவது ஜெயித்து விட முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.